நாட்டோவோட சீஃப் மார்க் ரூத்தே அவர்கள் இருக்கிறார் இல்லையா, அவரு தரப்புல இருந்து ஸ்டேட்மெண்ட்ஸ் வர ஆரம்பிச்சிருக்கு. அதாவது ஒத்துக்க மனசு இல்லைனாலும் இதுதாங்க உண்மை. இது மட்டும் நம்ம டைலாக். பட் ஆனா அவர் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, உண்மையான விஷயங்க. நம்ம எல்லா நேட்டோ கண்ட்ரீஸும் சேர்ந்து ஆயுதங்கள உருவாக்குறோம் இல்லையா, அத விட அதிகமா 4 மடங்கு அதிகமா ரஷ்யா உருவாக்குறாங்க அம்யூனிஷன்ஸ் அப்படிங்கிறது போல உண்மைய வந்து பாத்தீங்கன்னா, அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. மார்க் ரூத்தே அவர்கள் நாட்டோட சீஃப் வந்து பாத்தீங்கன்னா ஓப்பனா சொல்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? யூரோப்பியன் யூனியன் நாடுகளே, நாட்டோ நாடுகளே டிஃபென்ஸ் பட்ஜெட்ட அதிகப்படுத்துங்க அப்படிங்கிறதோட வந்து பாத்தீங்கன்னா, இவர் தரப்புல இருந்து திரும்பி வந்திருக்காங்க. போலாண்டெல்லாம் 5% தாண்டி போயிட்டு இருக்காங்க ஜிடிபில. மத்த நாடுகள்லாம் ஏன் இன்னும் முக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்ற கேள்வி வருது. அதாவது கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க இல்லையா? ஏன் இந்த இது ஒத்துக்க மாட்றாங்க அப்படிங்கிற கேள்வி வருது இல்லையா? இன்கிரீஸ் பண்ண வேண்டியதுதானே? ரஷ்யா அதிக அளவுல ஆயுதங்கள் உற்பத்தி பண்றாங்க. உக்ரைன வந்து பார்த்தீங்கன்னா தர்மட்டி அடிச்சுட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துல இது எஸ்கலேட் ஆகுதுங்கும்போது எஸ்குஸ்கா யாராவது கொண்டு போய் ஏதோ ஒரு குண்ட கொண்டு போய் ரஷ்யாக்குள்ள போட்டாங்க அப்படின்னா, அப்புறம் அது பிரச்சனை ஆகும்ல. எல்லாரும் அதிக அளவுல செய்ய வேண்டியதுதானே அப்படிங்கிற கேள்விகள் வரும் இல்லையா? நான் ஏன்டா நடுசாமத்துல சுடுகாட்டுக்கு போணும் அப்படிங்கிற சில யூரோப்பியன் யூனியன் நாடுகள் வந்து பார்த்தீங்கன்னா டீஃபால்ட்டா இருக்கும்ல. அதாவது உனக்கு காலனிஸ் இருக்கு. பிரான்ஸுக்கு உலகம் ஃபுல்லா இப்பவும் காலனிஸ் இருக்கு. நீங்க மேப் எடுத்து பார்த்தீங்கன்னா, சவுத் அமெரிக்காவா இருக்கட்டும், ஆப்பிரிக்காவா இருக்கட்டும், இல்ல நீங்க இந்த ஓஷன்ஸ் இந்தியன் ஓஷன் ஆர்க்டிக் ஏகப்பட்ட இடங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, குட்டி குட்டி தீவையாச்சும் பிரான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, முழுமையா அவங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருப்பாங்க. பிரான்ஸோட ஒரு பகுதியா தான் வந்து பார்த்தீங்கன்னா, சில பகுதிகள் இருக்கு. உதாரணத்துக்கு சொன்னா ஃபால்க்லேண்ட் ஐலாண்ட் எப்படி பிரிட்டனோடது வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருக்காங்க. அர்ஜென்டினாக்கு பக்கத்துல இருக்கிறது. ஸோ இது போல பல இடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ஆ காலனிஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இப்பவும் கூட வந்து பார்த்தீங்கன்னா, பல பகுதிகள் பிரான்ஸ், பிரிட்டன்லாம் வச்சிருக்காங்க. அவங்களோட பகுதின்னு வச்சிருக்காங்க. அதெல்லாம் யூரோப்பியன் யூனியன் வேற சொல்லிக்கிறாங்க அவங்கலாம். அங்க இருக்கிற மக்கள்லாம் யூரோப்பியன் யூனியன் எலக்ஷனுக்குலாம் ஓட்டும் போட்டுட்டு இருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் இருக்கக்கூடிய விஷயங்கள். ஸோ இப்படி இருக்கும்போது, அவங்களுக்கு வேணும். தக்க வச்சுக்கணும். அதனால அவங்க அதிகமா டிஃபென்ஸ் பட்ஜெட் செலவு பண்ணி அவங்க போய் சண்டை பிடிக்கிறாங்க. ஏதோ ஒண்ணா இருக்கலாம், வியாபாரம் பண்ணலாம், சேஃப்டியா இருக்கலாம், செக்யூரிட்டியா இருக்கலாம். யாராவது வந்து அடிச்சாங்கன்னா, நம்ம ரிட்டாலியேட் பண்ணலாம் அப்படிங்கிறதோட ஒரு குரூப் உருவாக்கிட்டு, இப்ப அதிகமா டிஃபென்ஸ் பட்ஜெட் பண்ணுங்கன்னு எல்லாத்துக்கும் போட்டு பிரஷர் குடுத்தோம்னா, நாங்க ஏங்க செய்யணும்? அப்படிங்கிறத தெளிவா சில நாடுகள்லாம் கேட்கறாங்க. அதுல உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஹங்கேரி, ஸ்லோவாக்கியா. ஸோ இது போல நாடுகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நாங்க ஏங்க அப்படிங்கிறத அவங்க தரப்புல இருந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. பட் இருந்தாலும், எக்கனாமிக்கலி வந்து பார்த்தீங்கன்னா, காலனைஸ் பண்றாங்க இவங்க எல்லாரும் எதுக்கோ ஒண்ணு யூனியன்ல இருந்தாங்க, யூரோப்பியன் யூனியன்ல. இவங்களுக்கே தெரியாம யூரோப்பியன் யூனியன்ல இருந்ததுனால, எக்கனாமிக்கலி இவங்கலாம் காலனைஸ் ஆயிடுறாங்க. ஸோ அந்த காரணத்தினால ஏகப்பட்ட சிக்கல்கள் இருக்கனால, இந்த யூரோப்பியன் யூனியனுக்குள்ள ஒற்றுமை இல்லை அப்படிங்கிறத சொல்லப்பட்டு இப்படி இருக்கும் இந்த சமயத்துல ரஷ்யா வந்து பாத்தீங்கன்னா, ஸ்டார்லிங்க்கு ஆல்டர்னேட்டா வந்து பாத்தீங்கன்னா, நம்ம விண்வெளி இணையதளத்த குடுத்துறலாமா அப்படிங்கிற முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கான ஸ்டெப்ஸ வந்து ஏறி ஆரம்பிச்சுட்டாங்க, தொடங்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஒருவேளை இது வருது அப்படிங்கும்போது, அமெரிக்கா இப்போ வரைக்கும் இணையதளம் ஸ்டார்லிங்க்குக்கு இணையா வந்து பாத்தீங்கன்னா, இந்த உலகத்துல இருக்கா? ஃபுல் அப் அண்ட் ரன்ல இருக்கான்னு கேட்டீங்கன்னா, அது ஒரு சந்தேகம் தான். எந்த நாடுகிட்டயும் இல்ல. இப்போதைக்கு ஆல்டர்னேட்டிவா இல்ல. ஆனா நம்ம வந்து பாத்தீங்கன்னா, யூகேவோட இணைஞ்சு ஒன் வெப்ன்னு நெனைக்கிறேன். ஸோ நம்ம அது பண்ணிக்கிறோம். நம்ம ஏர்டெல்ன்னு நெனைக்கிறேன். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, சைனாக்காரங்க. அத அவங்க தனியா பண்ணிட்டு இருக்கிறாங்க. பட் ஆனா, அமெரிக்காக்கு டஃப் குடுக்குற மாரி, அமெரிக்காக்கு சுப்பீரியரா இருக்கிற மாரி, ஈக்குவலா இருக்கிற மாரி, சூப்பரா இருக்கிற மாரியான ஒரு நாடுனா அது ரஷ்யா. இப்ப சீனாவ கூட 10 காசுக்கு யாரும் நம்ப மாட்டாங்க. இவன் குடுக்குற மாரி குடுத்துட்டு வேற ஏதாவது ஏமாத்திட்டானா என்ன பண்றது? அப்படிங்கிற ஒரு சந்தேகங்கள் இருந்துகிட்டே இருக்கும். பட் ஆனா ரஷ்யாவோட ஆயுதங்கள் மாரி எப்படி அமெரிக்காக்கு நிகரான, சூப்பரான, எதிரா அமெரிக்காட்ட ஆயுதங்கள் வேண்டான்னு நினைக்கக்கூடிய நாடுக்கு ஒரு சூப்பர் ஆப்ஷனா இருக்கிறது ரஷ்யா. அமெரிக்கா கிட்ட வாங்கக்கூடிய நாடுகளே வந்து பண்ணா ரஷ்யா கிட்டயே வாங்கியிருக்கலாம் அப்படிங்கிறதுனால சில நேரங்கள்ல யோசிக்கிறது உண்டு. பட் இருந்தாலும் ரஷ்யான்றது ஒரு ஒரு சூப்பர் ஆல்டர்னேட்டிவா இருக்காங்க இல்லையா? ஸோ அதுபோல ஸ்டார்லிங்க் ஆல்டர்னேட்டிவா அவங்க வந்துட்டாங்கன்னா, அந்த சூப்பர் மெர்சி, அந்த டாமினன்ஸ், அந்த டெக்னாலஜி டாமினன்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அமெரிக்காக்கு அப்படியே ஸ்லோ அண்ட் ஸ்டடியா குறைய ஆரம்பிச்சுரும். 2வது ரஷ்யா இது போல ஸ்டார்லிங்க் இணையா அவங்க ஆல்டர்னேட்ட உருவாக்குறதுனால அமெரிக்காவ நம்பி இருக்க வேண்டிய தேவையில்ல. 2வது ரஷ்யாங்கிறது ரொம்ப பெரிய நிலப்பரப்பு கொண்ட நாடு. ஸோ ஏகப்பட்ட ரிமோட் இடங்கள் இருக்கு. சேட்டலைட் மூலியமா இணையதளம் கனெக்டிவிட்டி குடுக்கறதுனால, அந்த ஏரியா எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, வெல் கனெக்டடா வச்சுக்க முடியும். அது மட்டும் இல்லாம உளவு வேலை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டிவைஸ யூஸ் பண்ணி பண்ண முடியும். மிலிட்டரிக்கு அதிக அளவுல யூஸ் பண்ண முடியுது. எப்படி உக்ரைன் யூஸ் பண்றாங்க. ஸோ அது போல வந்து பார்த்தீங்கன்னா, ரஷ்யாவுனாலயும் இந்த சேட்டலைட்ஸ் யூஸ் பண்ணி கனெக்டிவிட்டி, கம்யூனிகேஷன் இது போல பல விஷயங்களுக்கு இந்த சேட்டலைட் யூஸ் பண்ணி பண்ணிக்க முடியும். 2வது இந்த GLONASS மாரியான நேவிகேஷன் சிஸ்டம் இருக்கு இல்லையா? அது இன்னுமே என்ஹான்ஸ் ஆக ஆரம்பிச்சுரும். இது போல பல பெனிஃபிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ரஷ்யாக்கு இருக்கு.
ஸோ இவங்க இப்ப இதுல படிக்கட்டு எடுத்து வைக்கிறாங்க அப்படிங்கும்போது, கண்டிப்பா இது மேலும் அமெரிக்காவுக்கு வந்து பார்த்தா சிக்கலை ஏற்படுத்தும். தேவனேன்னு இருந்திருக்கலாம். ரஷ்யாவோடயே ஃப்ரெண்ட்ஷிப் பிச்சுட்டு சில டீலிங்லாம் பண்ணியிருக்கலாம். இப்ப எல்லாம் போச்சா அப்படிங்கிறபோல அவங்க உட்காந்து யோசிச்சுட்டு இருந்தாலும் ஆச்சரியப்பட்டுருக்கலாம் அமெரிக்கா கிட்ட இருந்து. ஏன்னா போன பதிவு பார்த்திருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அந்த அளவுக்கு மனப்பான்மை அமெரிக்காவுக்கு தெரியுது. நம்ம ஏன்டா மண்டைய கொண்டு போய் இதுக்குள்ள விட்டோம் அப்படிங்கிறது போல, அவங்களுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட்ஸ் ட்ரம்ப் அவர்கள்ட்ட இருந்து திரும்ப திரும்ப ரீட்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. இந்த பிரச்சனையில நம்ம இன்வால்வே ஆயிடக்கூடாது. சரி ஆயிட்ட இந்த பிரச்சனைய எப்படியா முடிக்கலான்னு பார்த்தா பிளட் ஷீட் அப்படிங்கிறத சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனா அது முடியிற மாதிரி தெரியல ஆரம்பிச்சிருச்சு. எப்படி இந்த பிரச்சனை முடியுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்தலாம். எந்த அளவுக்கு தியாகங்கள் மேற்கு பண்ண வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்தலாம். அடுத்தது சீனா கிட்ட வந்துடலாம். இந்த சீனா என்னதான் நம்மளுக்கு எதிரா வந்து பார்த்தீங்கன்னா, ஏகப்பட்ட சேட்டைகள் செஞ்சுட்டு இருந்தாலும், இவங்க செய்யக்கூடிய விஷயங்கள் சிலதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம படிச்சுக்கணும். அவங்க செய்யறது வேஸ்ட்டு, யூஸ்ஃபுல்லு அது 2வது. பட் ஆனா அவங்க யோசிக்கக்கூடிய விஷயங்கள் ரொம்ப சூப்பரா இருக்கு. அதுக்கு ஒரு மிக சிறந்த உதாரணம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்ட்லரி. இந்த ஆர்ட்லரி குண்டுகள் நம்ம இந்த பதிவோட ஆரம்பத்துல சொன்ன மாரி, மார்க் ரூத்தே அவர்கள் 4 மடங்கு அதிகமான அம்யூனிஷன் வந்து பார்த்தீங்கன்னா, ரஷ்யா உருவாக்குது நாட்டோவோட. இப்ப அத விட அதிகமா வந்து பார்த்தீங்கன்னா, சீனா உருவாக்குறாங்க. அது 10 மடங்கு, 15 மடங்கு உருவாக்குனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. ஏன்னா அந்த அளவுக்கு குவான்டிட்டி அப்படின்னு சொன்னீங்கன்னா, சீனா கண்ண மூடி சொல்லலாம். குவாலிட்டி அப்படின்னு சொன்னீங்கன்னா கிடையாது. குவான்டிட்டி அப்படின்னா கண்டிப்பா சீனாவ சொல்லிடலாம். ஸோ அந்த அளவுக்கு ஆர்ட்லரி வந்து பார்த்தீங்கன்னா, சீனானால ப்ரொடியூஸ் பண்ண முடியும். 155 செல்ல 120 152 செல். ஸோ அந்த ஷெல் எல்லாம் அதிக அளவுல அவங்களால செய்ய முடியும். அப்படி செய்யறதுனால, அந்த ஷெல்ல வந்து பார்த்தீங்கன்னா, லான்ச் பண்றதுக்கு ஆர்ட்லரிகள் தேவை. இப்போ களத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்ட்லரி டூயல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ரஷ்யாவோட ஆர்ட்லரிகள்லாம் ஃபயர் பண்ணும்போது, அந்த ஆர்ட்லரிகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரோன்கள யூஸ் பண்ணி சப்ரஸ் பண்றதுனால, இந்த ஆர்ட்லரிஸ ஃப்ரண்ட் லைனுக்கு கொண்டு போறது, அத சப்ளை பண்ணிட்டே இருக்கிறது, அத மறைச்சு வைக்கணும் ஏகப்பட்ட சிக்கலாயிருங்க. இப்ப நம்ம என்ன பண்ணலாம்? இந்த ஆர்ட்லரிக்கெல்லாம் ட்ரோன்கள் மாரி பறக்க விட்டுறலாமே! அப்படிங்கம்போது அவங்களுக்குள்ள ஒரு யோசனை வந்துருச்சு. ஆக்சுவலி இந்த ஆர்ட்லரியிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரஷ்யா வச்சிருக்காங்க யுஎம்பிகே கிட். கிளைடு கிட். அதாவது ஒரு ட்ரோன் போகுது அப்படின்னா, டிராப் பண்ணுதுன்னா, கிளைடு பண்ணி முடியும். 50லேருந்து 60 கிலோமீட்டர் ரேஞ்ச் அப்படிங்கிறத சொன்னாங்க இனிஷியலா. அதாவது இந்த இதுல வந்து பார்த்தீங்கன்னா, வெறும் 20 கிலோமீட்டர் 20 கிலோ வெடிமருந்து 20லேருந்து ஒரு 30, 40 கிலோ வெடிமருந்து தான் இருக்கும். பட் இருந்தாலும் அந்த ரேஞ்ச் அதுக்கேத்த மாரி எந்த அளவுக்கு வெடிமருந்து எடுத்துட்டு போதோ, ரேஞ்ச் வந்து கம்மியாகும். இதுல என்னன்னா, ஒரு விமானத்துல இருந்து ஒரு பாம்பர் ஃபைட்டர் ஜெட்ல இருந்து தோராயமா வந்து பார்த்தீங்கன்னா, 10, 20 இல்ல 30, 40 கூட வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்ட்லரிகள் எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அதுல அட்டாச் பண்ணும் எ மவுண்ட் குடுக்குறாங்களோ, அதுக்கேத்தபடி ஆர்ட்லரி ஷெல்ஸ வந்து பண்ணா எடுத்துட்டு முடியும். இப்போ விமானமா இருக்கட்டும், இல்ல ட்ரோன்களா இருக்கட்டும். இப்ப ட்ரோனே போகுது அப்படின்னா, மதர் ட்ரோன்லாம் ஏகப்பட்ட விஷயங்கள் சீனா தரப்புலருந்து பண்றாங்க. பட் அதெல்லாம் டம்மி, வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. எது எப்படியோ. இப்ப இந்த ஆர்ட்லரிகளுக்குலாம் அந்த மாரி கைடு கிட் குடுக்கறதுனால, சிலதெல்லாம் ட்ரோனா கன்வெர்ட் பண்றதுக்கான யோசனைகள்லாம் சீனா கிட்ட இருந்து கொட்டையா யோசிச்சு பண்ணி எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பட் ஒரு வேள பண்ணும்போது இது போல ஒரு 50லேருந்து 60 ஆர்ட்லரி ஷெல்ல ஒரு பகுதி நோக்கி லான்ச் பண்ணி விட்டு போயிட்டாங்க அப்படின்னா, ட்ரோன்கள் எடுத்துட்டு வந்தோ, இல்ல ஃபைட்டர் ஜெட்ஸ் எடுத்துட்டு வந்தோ, தூரத்துல இருந்து லான்ச் பண்ணி விட்டு ஓடிட்டாங்க அப்படின்னா, மிக பெரும் சேதங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, களத்துல ஏற்படுத்திடலாம். அஃபென்சிவ் ஆப்பரேஷன் ஒருத்தவங்க பண்றாங்க அப்படின்னா, அத கம்ப்ளீட்டா நியூட்ரலைஸ் பண்றதுக்கு இது போல ஆர்ட்லரி ஷெல்கள் பெருமளவுல உதவியா இருக்கு. இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனைய நம்ம பார்த்துட்டு இருக்கோம். எந்த அளவுக்கு ஆர்ட்லரி யூஸ் பண்ணி சப்ரஸ் பண்றாங்க. அத ஏர் லான்ச்டா மாத்தும்போது, அது இன்னும் அதிக அளவுல வந்து பார்த்தீங்கன்னா, பெனிஃபிட் அட்வான்டேஜ் வந்து பண்ண அவங்களுக்கு குடுக்க ஆரம்பிக்கும். கூடிய விரைவில அம் ரஷ்யா வந்து பார்த்தீங்கன்னா, இத இம்ப்ளிமெண்ட் பண்ணாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. இதுக்கப்புறம்லாம் அந்த அண்டா தாண்டி இருக்கக்கூடிய ஆர்ட்லரி எடுத்து கொண்டு போய் முன்னாடி வச்சு, மறைச்சு வச்சு, பெயிண்ட் அடிச்சு, பூசி இது பண்ணணும்லாம் நீடு கிடையாது. ஹலோ! அப்படிங்கிற சொன்னோம்னாலே போதும். ஆர்ட்லரி குண்டுகள் பறந்து போய் எதிரி முன்னாடி விழுகும் அப்படின்னா, யோசிச்சு பார்க்க முடியாத அளவுக்கான இழப்புகள் எதிரிகளுக்கு ஏற்படும். ஸோ யோசிச்சு பாருங்களேன், எந்த அளவுக்கு குவான்டிட்டிய வச்சு எதிர்ல இருக்கிறவங்க நியூட்ரலைஸ் பண்றாங்க அப்படிங்கிறது போல. சைனா யோசிக்கக்கூடிய விஷயங்கள் அடுத்தடுத்த கட்ட வளர்ச்சி போயிட்டு இருக்கு. அதே போல இன்னொரு மிக பெரும் விஷயம் என்ன அப்படின்னா, மைனிங். அதாவது இந்த சுரங்கம்லாம் தோண்டிட்டு இருப்பாங்க இல்லையா? ஆ அ இருக்கக்கூடிய வளங்கள், இயற்கை வளங்கள் எடுக்கிறதுக்கு மண்ண தோண்டி எடுக்கிறாங்க இல்லையா? ஸோ அதுல கம்ப்ளீட்டா வந்து பார்த்தீங்கன்னா, அட்டானமஸ் டிரைவிங்க யூஸ் பண்ணி கம்ப்ளீட்டா ஆ ஆள் இல்லாம மைனிங் பண்ணக்கூடிய வகையில வந்து பார்த்தீங்கன்னா, செல்ஃப் டிரைவிங் ட்ரக்ஸ யூஸ் பண்ணி பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதாவது ஒரு பொக்லைன் போய் தோண்டும், அது எடுக்கும். 2வது அத ட்ரக்ல போட்டுருச்சு அப்படின்னா, அந்த ட்ரக் வந்து அத எடுத்துட்டு வந்து எந்த இடத்துல டெலிவரி பண்ணுமோ பண்ணிரும். இது எல்லாமே கேம் விளையாடுற மாரி நம்ம இந்த பில்டிங் கேம்ஸ்லாம் விளையாடி பார்த்தீங்கன்னா தெரியும். அத நம்ம ஒன்ஸ் செட் பண்ணி விட்டோம்னா, அதுக்கேத்த மாரி அதுவே போய்க்கு எல்லாம் பண்ணிக்கும்ல. ஸோ அதே போல தான் இது. இதனால என்ன பெனிஃபிட்னா,
24/7 இடையூறே இல்லாம வேணுமா சார்ஜ் போடணுமா ஒரு அடிசல் போய் சார்ஜ் போட்டுக்கும். ஒரு அடிசல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கும். இன்னொரு அடிசல் பேக்கப்ல நின்னுகிட்டு இருக்கும். ஸோ இது போல எல்லாமே அரவுண்ட் த கிளாக் வேலை செய்யறதுனால எதிர்பார்க்க முடியாத அளவுக்கான வளங்கள வந்து பார்த்தீங்கன்னா எடுக்க முடியும். இல்ல செல்ஃப் டிரைவிங் வண்டி அப்படிங்கிறதுனால எனக்கு உடம்பு சரியில்ல, டயர்டா இருக்கு, முடியல, சோம்பேறித்தனம் இது போல எதுவுமே இருக்காது. மனிதர்கள் அல்லாத மைனிங் அப்படிங்கிறத சீனா செஞ்சு பார்த்துருக்கிறாங்க. யோசிக்கவே முடியல. மிக பெரும் அளவுல அட்வான்ஸ்மென்ட். அதாவது யோசிச்சு அத சிந்திச்சு செயல்படுத்துறாங்க இல்லையா? அதுல அதிவேகமா இருக்காங்க. அது எந்த அளவுக்கு வேலை செய்யுது, குவாலிட்டியா இருக்கா அப்படிங்கிறது 2வது. பட் ஆனா செயல்படுத்துறாங்க அப்படிங்கிறது இதுல இருக்கக்கூடிய விஷயம். நம்மளும் இத பார்த்து கத்துக்கணும். அது குவாலிட்டி நம்ம மேம்படுத்திக்கலாம். நம்ம ஆளுங்களுக்கு அதுல எந்த ஒரு வகையிலயும் குறைச்சலே இல்ல. எல்லாமே சூப்பரா வேலை செய்ய வைக்கிறாங்க. எல்லாமே பண்றாங்க. பட் ஆனா இந்த அளவுக்கு திறன்பட ரொம்ப வேகமா வந்து பார்த்தீங்கன்னா, இத செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னா, சீனாவ நம்ம பீட் பண்ணிட்டு மிக வேகமா வந்து பார்த்தீங்கன்னா வளர்ந்துரலாம் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்ல. இது போல டெக்னாலஜிஸ் வந்து பார்த்தீங்கன்னா, எங்கேயோ போயிட்டு இருக்கு. சீனா, ரஷ்யா, பெலருஸ், நார்த் கொரியா, ஈரான் இவங்களோட டெக்னாலஜிஸ்லாம் அடுத்தடுத்து வளர்ச்சி நோக்கி போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாற்று கருத்து இல்ல. ஸோ இப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, லாத்வியாவும் வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரோன்கள், சப்மரைன் ட்ரோன்கள் வந்து பார்த்தீங்கன்னா சோதனை பண்ணிட்டு இருக்காங்க. எதுக்காகன்னா, இந்த பால்டிக் சீல வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களோட பிரசன்ஸையும், அவங்களோட ஆளுமையும் காட்டணும் அப்படிங்கிறதுக்காக அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இதுபோல பல நாடுகளும் வந்து பார்த்தீங்கன்னா, தாங்கிட்ட இருக்கக்கூடிய ஆயுதங்கள எப்படி யூஸ் பண்ணலாம், இல்ல எப்படி மாடிஃபை பண்ணலாம், இல்ல புதுசா எப்படி உருவாக்கலான்னு அடுத்தடுத்த வளர்ச்சிய நோக்கி போயிட்டு இருக்காங்க. எதுக்காக? இந்த ரேஸ் அப்படிங்கிறது, இந்த வெப்பன்ஸ் ரேஸ் அப்படிங்கிறது, இன்னொரு போர்ல கொண்டு போய் விட்டுருமா, மாபெரும் போர்ல அப்படின்ற அச்சங்கள் இருக்கு. ஏதோ அந்த நாடுகள பாதுகாத்துக்கிறதுக்காக செய்றாங்க அப்படின்னா ஓகே. இல்ல இன்வேஷன் மைண்ட் செட்ல செய்றாங்க அப்படின்னா, மிக பெரும் சிக்கல்கள் இருக்கு அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்ல. ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பதிவுல பார்த்திருப்போம்னு நினைக்கிறேன். இதோட இந்த பதிவு நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுனா லைக் பண்ணிட்டு, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம இந்த பதிவு பத்தின உங்களோட கருத்துக்கள கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருக்கும்ன்ற நம்பிக்கையில அடுத்த பதிவுல உங்கள சந்திக்கிறேன். ஸ்டே சேஃப். பை.